சரி, அப்ப முதலாவது பொருளாதார நோக்கம் பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் பார்த்துட்டோம். இரண்டாவது பொருளாதார நோக்கத்தை எப்படி பார்க்க போறோம்? நியாயமான வருமான பெறல். நியாயமான வருமான பெறல். அப்ப நியாயமான வருமான பெறல் என்னன்னா, ஒரு நாட்டில் அந்த நாடு உழைக்கிற வருமானம் சொல்லுவோம். அதாவது பொருட்கள் சேவைகள் அந்த பெருமதி. அந்த நாடு உழைக்கின்ற வருமானம் முழுமையாக அந்த நாட்டு மக்களிடையே சமமாக பகிரப்பட வேண்டும் சொல்றதுதான் நியாயமான வருமான பெறல். அதை இதொட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்டா. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், 2024 ஆண்டுல இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இலங்கையில மொத்தமாக உற்பத்தி செய்கிற பொருட்கள் சேவைகள் பெறுமதி 3 பில்லியன். இந்த 3 பில்லியனும் இலங்கையில காணப்படுகின்ற உயர் வகுப்பு, நடுத்தர வகுப்பு மற்றும் தாழ் வகுப்பு, இந்த 3 வகுப்புகளிடையே, அதாவது பணக்காரர்கள், மிடில் கிளாஸ் சொல்லுவோம், ஏழைகள், இவர்களிடையே அதை செய்யப்பட வேண்டும், சமமாக பகிரப்பட வேண்டும் சொல்றாரு. அப்ப எல்லா மக்களுக்கும் ஒரே சம்பளம், எல்லாருக்கும் ஒரே வசதி, இப்படி கிடைச்சா அது நாங்க சொல்லுவோம் நியாயமான வருமான பெறல். ஆனா பிராக்டிக்கலா நியாயமான வருமான பெறல் ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது. ஏனென்றா அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒரு கடின வேலை செய்யற ஒரு வைத்தியருக்கும், ரைட், நிறைய காலம் படிச்சு அதுக்கு வினக்கெடு வேலை செய்யற வைத்தியருக்கும் ஒரு சாதாரண வேலை செய்யற ஒருவருக்கும் ஒரே அளவு சம்பளத்தை கொடுத்தா அந்த நாடு அடுத்த கட்டத்துக்கு வளராது. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்ட வேலை செய்யறவங்களுக்கு ஒரே சம்பளம் தானே, ஈஸியாக வேலை செஞ்சாலும் ஒரே சம்பளம் தானேன்னு சொல்லி போட்டு ஈஸியான வேலைக்கு போக முயற்சி செய்யணும். அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரக்கூடாதுக்காக ஒரு நாடு முழுமையாக ஒரு நாட்டில் நியாயமான வருமான பெறலை என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அப்ப நியாயமான வருமான பெறல் என்ன? அந்த நாடுடைய மொத்த வருமானம் அந்த நாட்டு மக்களிடையே எவ்வாறு பகிரப்பட வேணும், சமமாக பகிரப்பட வேணும். அப்ப இத நீங்க நோட்ஸ்ல எப்படி வரைவிலக்கணமா கொடுத்துருக்குன்னு பாருங்க. எப்படி வரைவிலக்கணமா கொடுத்துருக்கு, அது எப்படி நீங்க வாசிப்பீங்க, வாசி பார்ப்போம். எப்படி நாங்க சொல்லலாம் நியாயமான வருமான பெறல்டா? நான் சொன்ன மாதிரி இருக்கா? நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அங்க வாழும் மொத்த சனத்தொகையிடையே என்ன செய்யணும், பகிரப்படும், சமம். அது பிராக்டிகலா நடக்குமோண்டா இல்லை. அப்ப நியாயமான வருமான பெறல்டா எப்பொழுதுமே அது பிராக்டிகலா நடைமுறைக்கு 100% சாத்தியம் இல்லை. அப்ப நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே அளவு சம்பளம் கிடைக்கணும்ன்றது சாத்தியம். அப்ப அதை இல்லாம செய்யறதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும். அப்ப உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் இருக்கிற உயர் வகுப்பு, நடுத்தர வகுப்பு, கீழ் வகுப்பு அல்ல தாழ் வகுப்பு சொல்லுவோம், தாழ் வகுப்பு ஏழைகள் சொல்லுவோம். இந்த 3 வகுப்பு மக்களும் உழைக்கிற வருமானத்துல பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு சராசரியா ஒரு பெரிய ஒரு பணக்காரன் எடுத்து பார்த்தோம்னா அவர் ஒரு மாதத்துக்கு 20 கோடி சம்பாதிச்சு. அதே ஒரு மிடில் கிளாஸை பார்த்தோம்னா அவர் 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சு கொண்டிருப்பார். ஒரு லோ கிளாஸ்ல இருக்கிற ஏழை ஒரு ஆளை பார்த்தோம்னா அவருடைய சம்பளம் ஆக குறைஞ்சது 90,000 குறைவாக தான் இருக்கும். ரைட், இப்படி ஒரு மிகப்பெரிய வருமான வேறுபாடு இருக்கு. ஒப்பீட்டளவுல இந்த 2 வர்க்கத்தையும் விட உயர் தொழில் வர்க்கமா இருக்கிற அந்த உயர் தொழில் பணக்காரர்கள் என்ன செய்யணும், அதிக அளவு வருமானத்தை வைக்கணும். அப்ப அரசாங்கம் என்ன செய்யறதா, ஓகே நாங்க இந்த பிரச்சனையை 100% சரி செய்தால், அப்படி சரி செய்தால் என்னுடைய நாட்டினுடைய அந்த வினைத்திறன் தான் குறையும். அதுக்காக அரசாங்கம் என்ன செய்யுது, ஓகே அப்ப நாங்கள் இதை முழுமையா சரி செய்யாட்டியும் அதிக அளவு வருமானம் பெற இந்த 2 பேர்கிட்டையும், அதாவது உயர் வகுப்பிட்டையும் நடுத்தர வகுப்பிட்டையும் வரிய அறவிட்டு அத மானியமா யாருக்கு கொடுப்போம், தாழ் வகுப்புக்கு கொடுப்போம்னு யோசிக்குது. அப்ப இந்த உயர் வகுப்பும் நடுத்தர வகுப்பும் வரியாக அளவுற அந்த வரியாக செலுத்துற அந்த காசை அரசாங்கம் வாங்கி அதை யாருக்கு மானியமா கொடுக்கும், கீழ் வகுப்புக்கு கொடுக்கும், தாழ் வகுப்புக்கு கொடுக்கும். அப்ப நாங்கள் இந்த சமுர்த்தின்னு கேள்விப்படுவோம். இப்ப நிறைய புதிய கஷ்டப்பட்டார்களுக்காக திட்டங்கள் இப்ப புதிய அரசாங்கம் கொண்டு இருக்கிறோம், புது பேர்ல, ரைட், என்னது அசுவேஷ், இப்படி நிறைய புதிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருதோ. இப்படி அந்த திட்டங்களை கொண்டு வர கூட அந்த திட்டத்துக்காக நிதி எங்க இருக்குது, இந்த உயர் வகுப்பு மற்றும் நடுத்தர வகுப்பிட்ட வரியாக அறவிட்டு அதை யாருக்கு கொடுக்குது, கீழ் வகுப்புக்கு மானியமா கொடுக்குது. இப்ப இவர்கள் உழைக்கிற வருமானத்தின் ஒரு பகுதி யாருக்கு போகுது, தாழ் வகுப்புக்கு போகுது. அப்ப இவர் அவரேஜா 90,000 உழைச்சு கொடுக்குற ஒரு ஆளுக்கு அவை கொடுக்குற அந்த 10,000மோ 20,000மோ என்ன செய்யுது, வருமானமா போவேக்குள்ள 90,000 உழைக்கிற வருமானம் 1,10,000 போகுது. சும்மா ஒரு உதாரணம்.
இதை விட இதே அளவுக்கு தான் 100% நடக்குது இல்லை. ஆனால் கட்டாயம் இவன் 2 பேருக்கும் இதுக்கு இடையில இருக்கிற இந்த 3 பேருக்கும் இடையில இருக்கிற இந்த வேறுபாடு என்ன செய்ய போகுது, குறைஞ்சி வந்து போகும். அப்ப இவன் இந்த மிகையெல்லாம் இவைக்கு என்ன செய்ய போகுது, உதவியாக கிடைக்க போகுது. எதனூடாக கிடைக்குது, வரி அடவிடுவதனூடாகவும் மானியம் வழங்குவதனூடாகும். சரி, அப்ப இப்ப கவனிப்போம். நியாயமான வருமான பெறங்களுக்கு வரைவிலக்கணம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த நாட்டுல காணப்படுற மக்கள் சனத்தொகையிலேயே எப்படி பகிரப்படணும், சமமாக பகிரப்படணும். அப்படி சமமாக பகிரப்பட்டால் அதை நாங்க என்ன சொல்லுவோம், நியாயமான வருமான பெறங்கள். ஆனா சமமாக பகிரலாமா பிரக்டிக்கலான்னு கேட்டா நடைமுறையில சாத்தியம் இல்லை. ஆனா அந்த வேறுபாட்டை என்ன செய்யலாம், கொஞ்சம் குறைக்கலாம். அந்த வேறுபாட்டை குறைக்கிறதுக்காக உயர் வகுப்பிட்ட வரியாக அளவிட்டு தாழ் வகுப்புக்காக நாங்க என்னவா கொடுக்குறோம், மானியமாக கொடுக்குறோம். அதன் மூலம் அந்த வேறுபாடு கொஞ்சம் குறையும். இதைத்தான் சொல்றது நியாயமான வருமான பெறல். இப்ப எங்களுக்கு நியாயமான வருமான பெறல் என்னென்னு விளக்கம் தெரியும், நியாயமான வருமான பெறல் என்னென்னு ஷார்ட் நோட்ஸ் தெரியும், வரைவிலக்கணம் தெரியும். இப்ப வரைவிலக்கணம் கேட்டாங்க சொல்லவே இல்லை. என்னன்னு சொல்லுவோம், ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த நாட்டின் சனத்தொகையை சமமாக பகிரப்படுதல். சரிதானே? இப்ப கேள்வி எப்படி கேட்கணும்டா, இது இப்ப நியாயமான வருமான பெறலுக்கு வரைவிலக்கணம் தரேன்னு கேட்டா இதுக்கு போயிடலாம். கேள்வி எப்படி கேட்கணும்டா, நியாயமான வருமான பெறலை அடைந்து கொள்வதற்காக அரசு நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் கேட்டா என்ன இலக்குகள் அடையணும், போதிய அளவு அதுதான் சொல்லணும். பாருங்க, எங்களுக்கு அந்த இலக்குகள் எழுத தெரியணும்டா. நான் சொன்ன உங்களுக்கு அந்த விஷயம் வடிவா விளங்கி இருக்கும். அப்ப எப்படி அந்த இலக்குகளை அடையலாம்டா, அரசு போதிய அளவு வரியை அறவிடும். எதுக்கு போதிய அளவு, இந்த கீழ்வகுப்புக்கு மானியம் வழங்குற அளவுக்கு போதுமான அளவு வரியை அறவிட்டு இந்த கீழ்வகுப்புக்கு என்ன வழங்கணும், அதை மானியமா வழங்கணும். அப்ப போதிய அளவு வரி அறவுறதும் போதிய அளவு மானியத்தை மக்களுக்கு வழங்குறதும் என்ன வேறுபாட்டை இல்லாம செய்யும், இந்த மக்களுக்கு இடையில காணப்படுற அந்த வருமான வேறுபாட்டை இல்லாம செய்யும். அதன் மூலம் அந்த நாட்டில் நியாயமான வருமான பெறல் ஏற்படும். அப்ப அரசியல் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் எப்படி, நியாயமான வருமான பெறலை நிறைவேற்ற அரசு நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் 2 தருகன்னு கேட்டா முதலாவது என்ன சொல்லுவீங்க, வரி வருமானத்தை அறவிடுதல், போதிய அளவு மானியத்தினை வழங்குதல். இப்ப வருமானம் அதிக உழைக்கிறார்களுக்கு வரி அறவிடுறதும், வருமானம் குறைவா உழைக்கிறார்கள்ட்ட மானியத்தை வழங்குறதும் என்று கொடுப்பீங்க. அப்ப நாங்கள் சாதாரண கேள்வி கேட்டா செய்யலாம், எங்கள்கிட்ட இலக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டாருந்தா எங்களுக்கு அது ஃபுல்லா என்ன செய்திருக்கணும், விளங்கி இருக்கணும். அப்ப இது ஷார்ட் நோட்ஸ், இது விளக்கம். ஷார்ட் நோட்ஸை வச்சு வரைவிலக்கணம் சொல்லலாம், பாடமாக்கலாம். ஆனா விளக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு என்ன செய்யலாம், உங்களால ஆன்சர் எழுதலாம். ரைட், வித்தியாசமான கேள்வி வந்தால் அதை நீங்க பயப்படாம எதிர்கொள்ளலாம். ரைட், எழுதுவேன்.